வேதத்தின் அடிப்படையில கனம் என்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கணும்னா சங்கீதம் 110:2-3 வசனங்கள். எங்க அந்த கனம் என்ற வார்த்தை வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்ற ஃப்ரேஸ் இருக்கா, அதுல அந்த அலங்காரம் என்ற வார்த்தை வருகிற இடத்துல கனம் என்கிற எபிரேய வார்த்தை வருகிறது. அப்ப கனம் என்னவா இருக்கிறது? தேவன் என்னை அலங்கரித்திருப்பது அவருடைய கனம். எப்படிப்பட்ட நபரை அலங்கரிச்சு வச்சிருந்தாரு, அலங்கரித்திருக்கிறாரு. அலங்கோலமான வாழ்க்கை உடைய என்னை அவருடைய அழகினாலே அவர் நிரப்பி அவர் அலங்கரித்து வைத்திருப்பதுதான் இன்றைக்கு அவர் என் மேல் வைத்திருக்கிற அவருடைய கனம். ஹல்லேலூயா. அலங்கோலமான வாழ்க்கை அழகான வாழ்க்கையா மாறி. எத்தனை பேர் உங்க வாழ்க்கை அலங்கோலத்திலிருந்து அழகா மாறி இருக்குன்னு சொல்றீங்களோ, நீங்க தேவனுடைய கனத்தை பெற்றிருக்கிறீங்க.